தமிழக விவசாயிகளின் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்று கூடுகிறது காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு கூட்டம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் புதுச்சேரி அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். சென்னையில் காலை வேளையில் பரவலாக மிதமான மழை. சென்னை புறநகர் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். டெல்டா மாவட்டங்களில் விடிய விடிய வெளுத்து வாங்கிய மழை. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் ஒரே நாளில் 16 சென்டிமீட்டர் மழை பதிவு. மன்னார்குடியில் 13.1 சென்டிமீட்டர் அளவிற்கும், அதிராம்பட்டினத்தில் 10.3 சென்டிமீட்டர் அளவிற்கும் மழை பதிவு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நேற்றும் இடி மின்னலுடன் பரவலாக கனமழை. ஈரோடு தேசிய நெடுஞ்சாலையில் மூங்கில் மரங்கள் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. கனமழையால் தேனி மாவட்டம் மேகமலை அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு. வெள்ளத்தில் சிக்காமல் சுற்றுலா பயணிகளை காப்பாற்றிய வனத்துறை. மழையின் போது மரங்கள், மின்கம்பங்கள், நீர்நிலைகள் அருகில் செல்ல வேண்டாம். பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட ஆட்சியர்கள் அறிவுறுத்தல். பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் துணைத் தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகளிலும் தனித்தேர்வர்கள் மாவட்ட சேவை மையங்களிலும் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. நாகை, இலங்கை இடையே கப்பல் போக்குவரத்து சேவை தொடக்கம் மீண்டும் தள்ளிவைப்பு. நாளை தொடங்க இருந்த நிலையில் கனமழை எதிரொலியாக 19ஆம் தேதி தொடங்கும் என அறிவிப்பு. சவுக்கு சங்கரின் கை உடைக்கப்பட்டதற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம். யாராக இருந்தாலும் சட்டப்படியே நடவடிக்கை எடுக்க வேண்டும், மனித உரிமையை மீறக்கூடாது என அறிவுறுத்தல். புதுச்சேரியில் சரியான நேரத்திற்கு பணிக்கு வராத ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். புதுச்சேரி மாநில அரசு துறை செயலாளர் எச்சரிக்கை. வேலூர் மாவட்டம் வள்ளிமலையில் 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு கண்டுபிடிப்பு. சிதிலமடைந்த கல்வெட்டு வேலூர் அரசு அருங்காட்சியகத்தில் ஒப்படைப்பு. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை வரும் 31ஆம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தகவல். திருவனந்தபுரம், இடுக்கி, பாலக்காடு உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. தெற்காசியாவில் நடந்த கலவரங்கள், வன்முறைகளால் கடந்த ஆண்டு 69,000 பேர் இடம்பெயர்வு. அதிகபட்சமாக மணிப்பூரில் மட்டும் 67,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐடிஎம்சி ஆய்வறிக்கை வெளியீடு. வாரணாசி தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட 40 வேட்பு மனுக்களில் 33 பேரின் வேட்பு மனுக்கள் நிராகரிப்பு. பிரதமர் மோடிக்காக தனது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக நகைச்சுவை கலைஞர் ஷியாம் ரங்கீலா குற்றச்சாட்டு. வங்கிக் கணக்கில் 15 லட்சம் ரூபாய் பணம், 2 கோடி வேலை வாய்ப்புகள் எங்கே? காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதி குறித்து விமர்சித்த அமித்ஷாவுக்கு பிரியங்கா காந்தி கேள்வி. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் சிறப்பு சலுகை வழங்கியுள்ளது. கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியதற்கு அமித்ஷா விமர்சனம். ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி. ஆரம்ப போட்டிகளில் ஆதிக்கம் செலுத்திய ராஜஸ்தான் தொடர்ந்து 4 போட்டிகளில் தோல்வி. இன்றைய ஐபிஎல் லீக் போட்டியில் ஹைதராபாத், குஜராத் அணிகள் பல பரீட்சை. பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதி செய்ய ஹைதராபாத் அணி தீவிரம்.
விறுவிறுப்பாக நடைபெற்ற ஃபெடரேஷன் கோப்பை தொடரில் நீரஜ் சோப்ரா அசத்தல் வெற்றி. ஈட்டி எறிதலில் தங்கம் வென்று அசத்தல்.